தங்கம். செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். ஒண்ணு என்ன உள்ள அனுப்புங்க, இல்லனா என் ஹஸ்பண்ட் இங்க வர சொல்லுங்க. அப்பதான் அவர் உயிரை காப்பாத்த முடியும். மேடம், நீங்க சொல்ற எதுவுமே நடக்காது மேடம். ஜெயிலுக்குள்ள உங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் இருக்காரு. அவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. முடியாது சார். என் ஹஸ்பண்ட பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல, நான் இங்கேயே உட்கார்ந்து தர்ணா பண்ணுவேன். என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு நீங்க தான் காரணம்னு கேஸ் போட்டு உங்களை கூண்டில் ஏத்துவேன். என்ன மேடம், உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு. சரி, நீங்க உள்ள போய் உங்க ஹஸ்பண்ட பாத்துட்டு வாங்க. Thank you sir. Thank you so much. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சூர்யாவை எப்படியோ காப்பாத்தியாச்சு. ஆனா மனசுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதே. ஏ துர்கா, புருஷனை தப்பிக்க விட்டுட்டியா? இப்போ இப்போ பாரு. ஏ மாய கண்ணாடியே, சொல்லு கண்ணாடி, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு காட்டு. ஓம் ஈம் க்ளீம். நீ கோயில்ல இருக்கியா? இரு இரு. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அடியே துர்கா, குழந்தைய நீ காப்பாத்தவே முடியாது, முடியாது, முடியாதுடி. ஒருவேளை தேவி அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? என்னால போக முடியல. முடியலையா? இவன் தான்.
ஓ தேவி எங்க ஹாசினி? அவ இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. ஆ ஆ பால் விளையாடலாமா? பால் விளையாடலாமா? வா வா. அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யாவுக்கோ இல்ல குழந்தைக்கோ இல்ல அந்த குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த மாரிக்கு இருக்கு. என்ன சொல்ற தாரா? ஆமா பாட்டி, அவகிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்கு. அத வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் என் முயற்சிய அவ தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ முதல்ல அந்த துர்காவோட இல்லல்ல அந்த மாரியோட அந்த அபூர்வ சக்திய அவளுக்கு இல்லாம பண்றேன். அதுக்கும் நான் ஒரு பூஜை பண்றேன். அத முதல்ல பண்ணுங்க. அவளுக்கு அந்த சக்தி இல்லாம பண்ணிட்டாலே போதும். நாம சுலபமா அவளையும் சூர்யாவையும் குழந்தையும் அப்படி அழிச்சிடலாம். நான் ஏற்பாடு பண்றேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம். பை கிராண்ட்மா. இது எங்க மதிக்க போகுது? ஏ துர்கா,